இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விமான நிலையத்திற்கு வந்த பெண், கல்யாணம் ஆச்சா? அதுக்கு ஓகேவா? தவறாக அணுகிய பாதுகாப்பு வீரர், விசாரணையில் சிக்குமா கருப்பு ஆடுகள்? திருச்சி ஏர்போர்ட்டின் திகில் பக்கம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கும், சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கும் உள்நாட்டு விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் தொடர்ந்து தடையில்லா விமான சேவை வழங்குவதற்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பணியாற்றி வருகின்றனர். தினந்தோறும் சுழற்சி முறையில் தனியார் விமான நிறுவனங்கள், தூய்மை பணிகள், விமான நிலைய கடைகள் என்று முக்கிய இடங்களில் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். அப்படி ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் பெண்கள் பெரும்பாலும் தங்களுடைய வீட்டின் வறுமைக்காக குறைந்த சம்பளத்தில் பணி செய்பவர்களாக உள்ளனர். இப்படி இக்கட்டான சூழலில் திருச்சி விமான நிலையத்திற்கு பணிகளுக்கு வரும் பெண் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். அவ்வாறு பெண் பணியாளர்களின் அடையாள அட்டையை சோதனை செய்யும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சிலர் அவர்களின் பின்னணி குறித்து தகவலை தனிப்பட்ட முறையில் சேகரித்துக் கொள்வதாக கூறப்படுகிறது. பின்னர் விமான நிலையத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களை தொடர்பு கொள்ளும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவர்களிடம் பாலியல் ரீதியாக பேசுவதாக அங்கு பணியாற்றும் பெண் பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவரிடம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ராகேஷ் என்பவர், கல்யாணம் ஆகிவிட்டதா? குழந்தை இருக்கா? கணவர் என்ன செய்கிறார்? நீ எந்த பிரிவில் இங்கு வேலை பார்க்கிற என்று நெருக்கமாக விசாரித்துள்ளார். தொடர்ந்து பெண்ணின் விவரம் அறிந்த ராகேஷ் தனக்கும் குழந்தை இருக்கும் தகவலை கூறிவிட்டு அந்த பெண் பணியாளரிடம் பாலியல் ரீதியாக அணுகியுள்ளார். ஒரு குழந்தையின் தந்தையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரருமான ராகேஷின் பாலியல் பேச்சு கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண் ஊழியர் தான் பணியாற்றும் பிரிவின் உரிமையாளரிடம் தனக்கு நடந்த பாலியல் கொடுமையை கூறியுள்ளார். உடனே பெண் பணியாற்றும் பிரிவின் உரிமையாளர் விமான நிலைய அதிகாரிகளிடம் பாதுகாப்பு வீரர் ராகேஷ் குறித்து புகார் அளித்துள்ளார். ஆனால் பாலியல் புகார் என்றதும் பெரிதுபடுத்தாமல் உங்கள் பணியை பாருங்கள் என்று புகார் குறித்து எந்தவித விசாரணையும் நடத்தாமல் அதிகாரிகள் தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மனம் தளராத பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு துணிச்சலுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தென்மண்டல ஐஜிக்கும் டெல்லி மத்திய தொழில் பாதுகாப்பு படை இயக்குனருக்கும் மின்னஞ்சல் மூலம் பாலியல் தொடர்பான புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க திருச்சி விமான நிலைய பாதுகாப்பு படை துணை கமாண்டன்ட் ஹரிஷ் நவாலுக்கு தலைமை அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து ராகேஷ் மீதான புகாரை விசாரிக்க 2 விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படையில் உள்ள பாடகியின் பெயரை கொண்ட பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் ராகேஷ் மீது எழுந்த புகாரை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அந்த பெண் உதவி ஆய்வாளர் பாலியல் ரீதியாக பேசியதாக கூறும் ராகேஷிடம் விசாரணை நடத்தாமல் புகார் கொடுத்த பெண் ஊழியரை மிரட்டியுள்ளார். பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டது பெண் என்று தெரிந்தும் விவகாரத்தை பெரிதாக்க வேண்டாம் என்று பெண் உதவி ஆய்வாளர் எச்சரித்து தனது மேல் அதிகாரியிடம் விசாரணை நடத்த அனுப்பியுள்ளார். எஜமான் பட இயக்குனர் பெயர் கொண்ட அந்த மேலதிகாரியான ஆய்வாளர் தனது பங்கிற்கு பெண் பணியாளரை மிரட்டியதோடு திருச்சி சர்வதேச விமான நிலைய அதிகாரிகளை பகைத்து கொண்டால் இங்கு உனக்கு வேலை போய்விடும் என்று எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு படை துணை கமாண்டன்ட் ஹரிஷ் நவால் தனது மேலதிகாரிகளுக்கு பல பொய்யான தகவல்களை கொடுத்து பாலியல் புகாரை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் பாலியல் விவகாரம் வெளியே தெரிந்தால் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பலர் சிக்குவார்கள் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு கூறுகின்றனர். ஆனால் கடைசி வரை பாதுகாப்பு வீரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நீதிமன்றம் வரை சென்று போராடுவோம் என்று பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாதுகாப்பு வீரர் ராகேஷ் மீதான பாலியல் புகார் குறித்து விளக்கம் கேட்க துணை கமாண்டன்ட் ஹரிஷ் நவாலை செல்போனில் தொடர்பு கொண்டோம். நம்மிடம் செல்போனில் பேசியவர், செய்தியாளர்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் எது பேசுவதாக இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடமே பேச வேண்டும் என சுருக்கமாக கூறி இணைப்பை துண்டித்துக் கொண்டார். விரைந்து பாலியல் புகார் தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அங்கு பணியாற்றும் பெண் ஊழியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் திருச்சி விமான நிலையத்தில் ஒவ்வொரு சுழற்சிக்கு 150 பேர் வீதம் பணியாற்றுவதால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுழற்சி முறையில் பெண் காவல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பணியாற்றும் பெண் பணியாளரிடம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ராகேஷ் என்ற வீரர் பாலியல் ரீதியாக அணுகியதாகவும் புகார் கொடுத்த பெண்ணை 2 விசாரணை அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறும் சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.